குக்கரில் ரேஷன் துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த பருப்பை 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் 2ஆ கீறி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் இதையும் 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பருப்புல 1/2 ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெயில 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 4 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலைகள் எல்லாத்தையும் வதக்கி பருப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புரதச்சத்துக்காக என்னென்னமோ சாப்பிடுறாங்க, ஆனா புரோட்டீன்னாலே பருப்பு தாங்க. அதுவும் பாலிஷ் பண்ணப்படாத இந்த ரேஷன் துவரம் பருப்பு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப உபரியாவும் இருக்கும். நல்லா கழுவி மட்டும் யூஸ் பண்ணா போதும், மற்றபடி ரொம்ப சத்துள்ளது. சூடான சாதத்தில் இந்த பருப்பை சேர்த்து பசும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அடடடா அவ்வளோ ருசியா இருக்கும்.